ஒரு பெரிய டயலாகு, டெரரிசம் ஹேஸ் நோ ரிலிஜன் அப்படின்னுட்டு எல்லாரும் வாய்க்கிழிய பேசுவாங்களே. டெரரிசம் ஹேஸ் ரிலிஜன் அப்படின்றது இந்த இன்சிடெண்ட் ப்ரூவ் பண்ணியிருக்குது. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவங்க கையில் பாகிஸ்தானுக்கு அமெரிக்காவால் கொடுக்கப்பட்ட துப்பாக்கி இருந்திருக்கு. மிலிட்ரி, பாகிஸ்தான் மிலிட்டரிக்கு கொடுக்கப்பட்ட துப்பாக்கிகள் இந்த டெரரிஸ்ட் கையில் இருந்திருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது? இன்னொன்று, லஷ்கர் இ தொய்பாவோட கிளை ஒன்று வந்து நாங்கள் தான் பண்ணோன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்தது நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொருவரையும் நீ எந்த மதத்தை சார்ந்தவன் என்று கேட்டு 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 ஒவ்வொருத்தரையா அந்த அதுவும் அந்த மனைவி, புதிதாக திருமணமான மனைவி அழைச்ச என்னையும் சேர்த்து எடுனா என்ன டைலாக் அடிச்சிருக்காங்க அவங்க. ஸோ இதெல்லாம் என்ன டெரரிசம் ஹேஸ் ரிலிஜன். தீவிரவாதத்திற்கு மதச்சாயம் இருக்கிறது. இனிமே யாராவது வந்து டெரரிசம் ஹேஸ் நோ ரிலிஜன் டைலாக் அடிச்சானா அவங்க வாயில போண்டாவையோ இல்லை நான் வேற ஏதாவது ஒன்று சொல்வேன், அதை தான் அடிக்கணும். இல்லை அவங்களையே சேர்த்து எல்லாருமா தான் நம்ம கும்மி அடிக்கணும் அவங்கள வச்சுக்கிட்டு. இதில் அடுத்து நான் இன்னொன்று கேட்குறேன். இப்போ இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் மயிரிழையில் கேரளாவை சேர்ந்த 3 ஜட்ஜஸ் தப்பிச்சிருக்காங்க. இப்போ மயிரிழையிலே தப்பிட்டாங்க அவங்க, கடவுள் கிருபை. நான் ஒன்றும் இது பண்ணலை. இதையும் நீங்கள் யோசிக்கணும். இதில் வந்து திருமாவளவனோட கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தானே 370 ஆர்டிகளை ரிமூவ் பண்ணீங்க, நீங்கள் தானே காஷ்மீர் அமைதி பூங்கான்னு சொன்னீங்க, அதனால தானே டூரிஸ்ட்லாம் வந்தாங்க, அதனால தானே அவங்களாம் இறந்தாங்க. இதனால் வந்து அமித்ஷா அவர்கள் பதவி விலகி ஆக வேண்டும்ன்ற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு திருமாவளவன் அவர்கள் 2 இஷ்யூ இதில். அவர் அமித்ஷாவை ரிசைன் பண்ணணும்னு கேட்கறதுக்கு முன்னாடி தமிழகத்திலோட சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது, அப்புறம் அந்த புதுக்கோட்டை வேங்கை, அதுக்கு ஏதாவது பதில் கொடுப்பாரா? முதலமைச்சர் அவர்கள் ரிசைன் பண்ணணும், இவரே ரிசைன் பண்ணணும்னுட்டு இவர் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தார் அதுக்கு? திருமாவளவன் அவர்கள் எம்பி தானே, அவர் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தார் அதுக்கு? இந்த 1 வருஷத்துக்கு மேலே குற்றவாளிகளை பிடிக்கலையே. அதுக்கெல்லாம் என்ன வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடாக இருக்கிறது. போதை தமிழகமாக தடுமாறுகின்றது எல்லா இடத்துலையும். ஒரு வயசு வித்தியாசம் இல்லாமல் வயலன்ஸு. அவர் பேப்பரை படிக்கிறது இல்லையா, இல்லை திருமாவளவன் அவர்கள் எங்கேயாவது வேற எங்கேயாவது பறந்து கொண்டு இருக்கிறாரா? இங்கே தமிழ்நாட்டில் கால் இருக்கிறதா இல்லையா அவருக்கு? அதை எந்த தாட்சணியத்தை வச்சு அவர் அமித்ஷா கேட்குறாரு? இன்னொன்று, நான் அமித்ஷா அவர்களுக்கு கேட்டாக்க, அமைதி பூங்கானப்போ இதே சுப்ரீம் கோர்ட் தானே எலெக்ஷன் நாங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு திங்ஸ் நார்மலாக வந்திருந்தது. முன்னாடி இருந்த காஷ்மீருக்கும் இப்போ இருக்கிற காஷ்மீருக்கும் வித்தியாசம் தெரியலனா திரும்பி அவர் திருமாவளவன் ஒன்று அவர் தூங்கி கொண்டிருக்கிறார், இன்னும் முழிப்பு எழுந்துக்கவில்லை என்ற அர்த்தம். கம்பேர் பண்ணி அவர் சொன்னார்னா. அடுத்து சுப்ரீம் கோர்ட் தானே ஃபோர்ஸ் பண்ணாங்க எலெக்ஷனை நடத்தியாகணும்னுட்டு. கண்டிப்பாக அந்த மாதிரியெல்லாம் காமிச்சாங்களே. நாங்கள் கொஞ்சம் ஒவ்வொன்றா சரி பண்ணிட்டு தானே வந்தோம். சுப்ரீம் கோர்ட் அவர் கேட்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டிடம் அவர் கேட்கணும் இந்த கேள்வியை, ஜட்ஜஸ் கிட்ட, இந்த ஆர்டரை கொடுத்த ஜட்ஜஸ் கிட்ட. அண்ட் இன்னொன்று, அவர் கம்பேர் நிஜமாவே முன்னாடி இருந்த காஷ்மீர், யூபிஏ டைமில் இருந்த காஷ்மீருக்கும் இப்போ இருக்கிற காஷ்மீருக்கும் வித்தியாசம். ஸோ நிஜமாகவே திருமாவளவன் அவர்கள் முழித்து கொண்டிருக்கிறாரா, இல்லை தூங்கி கொண்டிருக்கிறாரா, இல்லை ஆழ்ந்த மயக்கத்தில் இருக்கிறாரா? அவர் பதில் சொல்லட்டும். மேம், இருந்தாலுமே வந்து அந்த இடத்துல வந்து பாஜகவுடைய, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய இன்டெலிஜென்ஸ் ஃபோர்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா மேம்? ஏன்னா அந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இல்லை, இருந்திருந்தால் அவர் காப்பாற்றிருக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா மேம்? ஒன்று வச்சுக்கோங்க, இதில் நார்மல்ஸுக்கு ஸ்லோவாக இது பண்ணிகிட்ருக்கோம். காஷ்மீருக்குன்னு ஒரு தனி இவரையும் போட்டிருக்கோம். நாங்கள் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலில் அந்த இதுலேருந்து தான் இந்த மாதிரி ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி ஒரு தவறுகள் சில முறை நடக்கும். ஆனால் இப்படிப்பட்ட இப்பொழுது இந்த டெரரிசம் ஹேஸ் நோ ரிலிஜன்னு பேசுவாங்களே, அவங்க எல்லாமே இனிமேல் அவங்க தான் பேசணும் இதுக்கு. ஏன்னா ஒரு ஹோட்டல்லேருந்து ஒரு பர்டிகுலர் இதுலேருந்து ஃபுல் டேட்டா போயிருக்கு. ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் சேர்ந்தவங்க, இவங்க இந்த மாதிரி ஜட்ஜஸ், இவங்கெல்லாம் இங்கே வராங்கன்றது எப்படி லீக் அவுட் ஆச்சு? அது யோசிக்கணும்ல. யார் லீக் அவுட் பண்ணாங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுப்போம். இப்போ பாருங்கள் என்னென்னலாம் எடுத்திருக்கோம். ஆனால் எங்களை அப்படி செய்வதற்கு யாரும் தலையீடு இல்லாமல் நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கும்போது வாயை மூடிக்கொண்டு உட்கார வேண்டும். அவர்களுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு நீதிமன்றங்களிலிருந்து ஆரம்பித்து யாரும் வரக்கூடாது. இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன், அதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? இப்போது பட்டத்து இளவரசர் இருக்கார் இல்லையா, காங்கிரஸ், அவர் அமெரிக்கா போனார்ல, அங்கே போய் என்ன பேசினார் அவர் நீங்கள் வேணால் அது இது பண்ணி பாருங்கள். அவர் எங்கேயாவது போய் பண்ணார்னா இங்கே ஏதாவது ஒரு அராஜகம் நடக்கும். வான்ஸ் அவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இங்கே வந்திருக்கார், அப்போ நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஜனாதிபதி அவர்கள் யாரோ ஒருத்தர் இங்கே வந்தப்போ அப்பவும் இதே மாதிரி இன்சிடென்ட் நடந்தது.
இந்த மாதிரி நிறைய முழிக்க முடியாத இது விஷயம் இருக்குது, மிஸ்ட்ரி. இதுக்கெல்லாம் நிறைய எல்லாருமா பதில் சொல்ல வேண்டி வரும் இதில்.